வணக்கம் நேயர்களே. நாம் ஏற்கனவே பேசி வருவது போல மேஷத்திலிருந்து துவங்கி கும்பம் வரைக்கும் கடந்த 11 ராசிகளை புதிரோ புதிர் என்ற ஒரு தொகுப்பின் மூலமாக பார்த்துருக்குறோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசியாக மீனம் ராசி. இந்த மீனராசி நேயர்களுடைய நடை உடை பாவனைகள், பிடித்தது பிடிக்காதது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்னவாக இருக்க விரும்புகிறவர்கள் அப்படிங்கிற அவங்களுடைய உள்ளார்ந்த மனது சார்ந்த சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம ஒரு ஆய்வு நடத்த போகிறோம். வாருங்கள், நீங்களும் கேளுங்கள். மீனராசி என்று எடுத்துக்கொண்டாலே காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடம்தான் அந்த ராசியின் இடம். அதே போல் அந்த இடத்தினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நீர் ராசி அப்படிங்கிறதுல சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடகராசியும் நீர் ராசி, விருட்சகம் நீர் ராசி, மீனமும் நீர் ராசி. கடகத்தை பொறுத்தளவு ஓடுகின்ற நதி என்று எடுத்துக்கொள்வதும், விருட்சகத்தை பொறுத்தளவு குளம், குட்டை, கிணறு என்று எடுத்துக்கொள்வதும், மீனத்தை பொறுத்தளவு சமுத்திரம் என்று எடுத்துக்கொள்ளுகிறது இப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த மீனத்தை பொறுத்தளவு இந்த ராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களையும் மனசையும் அவ்வளோ சீக்கிரமாக இந்த உலகத்தில் யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, எதனால் இப்படி இருக்கிறீங்க, நீங்களும் காட்டிக்க மாட்டீங்க, மற்றவங்ககிட்ட சொல்லவும் மாட்டீங்க, யாரோடையும் ஒட்டவும் மாட்டீங்க, கலகலப்பாக இருக்கவும் மாட்டீங்க. இப்படிங்கிற ஒரு அடிப்படை கூறுகள் நிறைய இடங்களில் சில பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் இயல்பாகவே இந்த ஆகரண சக்தி, இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே வசீகரப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. கிராமங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்க போகிற போது அந்த வீட்டில் மீனராசியில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுகிட்ட 2 விதையை கொடுத்து வாங்கிட்டு போகிற பழக்கம் உண்டு. ஏனென்றால் தொட்டது துளங்கும், அவர்கள் நினைப்பது நடக்கும் இப்படின்னு சொல்லுகிற விதத்தில் இந்த மீனராசி நேயர்களுடைய அந்த உள்ளார்ந்த எண்ணங்களும் கைராசியும். பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க பாருங்களேன், அநேகமாக பிறக்கின்ற போது அந்த குடும்பத்தில் வறுமையோ துன்பமோ துயரமோ ஏதாவது ஒரு பிரச்சனையுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் பிறவி எடுப்பதும், வளர்ந்து வர 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 இந்த பிரச்சனைகளை பூரா கழுவி தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுபிட்சமான வெளிச்சமான வாழ்க்கை பாதையை பார்த்து நகருவதும், ஒரு காலகட்டத்தில் தனக்கென்று சில பொறுப்புகள் தானாகவே இதை சுமக்கிறது இப்படிங்கிற ஒரு எண்ணங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்கிறது இப்படிங்கிறத நிறைய பார்க்கலாம். ஆண்களாக இருந்தால் எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள், எப்பொழுதுமே சோதனைகளை மட்டுமே கையில் வைத்து கொண்டு ஓட வேண்டியவர்கள், என்ன நடக்கும்னு தெரியாமல் ஒரு விதமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இயல்புத்தன்மை கொண்டவர்கள். பெண்களாக இருந்தால் மிக அதிகபட்ச சுத்தபத்தம் பார்க்கக்கூடியவங்க, ரொம்ப பர்ஃபெக்ட் பார்க்கக்கூடியவங்க. ஒரு பேனாவை எடுத்தால், ஒரு கரண்டி எடுத்தால், ஒரு பாத்திரத்தை எடுத்தால் எங்கே வைக்கணும், எப்படி இருக்கணும் இப்படிங்கிற அளவுக்கு மிக சுத்தபத்தத்தில் கைதேர்ந்து இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இப்படிப்பட்ட குண இயல்புகள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்த ஆண்கள் பெண்களிடம் இருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே பர்ஃபெக்டாக வாழ்கிறதுங்கிறது பிடிக்கும். அனாவசியமாக பேசக்கூடாது, அனாவசியமாக இதை செய்யக்கூடாது. ஒரு பொருள் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினா கோவப்படுவாங்க. வீட்டில் கேட்காம புருஷங்கார 2 காய்கறி வாங்கிட்டு போயிட்டா ஏன் இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட தன்மையுடைய குணங்கள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த மீனத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு திருமணத்திற்கு பிற்பாடு நல்லதொரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவர்கள் உண்டு. கண்டிப்பாக மீனத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ, என்ஜாய் பண்ணுறீங்களோ, சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் அனுபவிக்கலாம், வாழலாம், வளர்ந்து காட்டலாம் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே வாழுகின்ற இடத்தில் மையத்தில் அமர்ந்து கொண்டு வாழுகின்ற கணக்கு தத்துவம் உங்களுக்கு பொருந்தும். அப்போ எல்லாம் இருக்குது, ஏன் நீங்கள் இப்படி இருக்கணும், நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கின்ற போது என்றைக்கோ ஒரு நாளைக்கு அப்படி தோணும். நீங்களும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், இந்த வேலையை எப்படி முடிக்கணும், இன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். கரெக்டாக அன்னைக்கு பார்த்து தான் தலைவலி வரும். கரெக்டாக அன்னைக்கு பார்த்து தான் கை உளைச்சல், கால் உளைச்சல், இல்லை கரெக்டாக அன்னைக்கு பார்த்தா சொல்லாமச்சாமல் ஒரு விருந்தினர் வருகை. ஆக மொத்தம் நீங்கள் நினைத்தது கொலாப்ஸ் இப்படிங்கிற தன்மைகள் உண்டு. இது நான் சொல்லுவது பெண்களுக்காக பேசப்படுவது போல இருக்கும், ஆண்களுக்கும் இது பொருந்தும்.
ஆக மீனத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நல்ல உள்ளம் படைத்த கொடையாளர்கள். அதுலேயும் குறிப்பாக கர்ணனை போலல்ல, அள்ளி கொடுக்கறது இல்லை. இவர்களை பொறுத்தளவு அவர்களுடைய தேவையை அறிந்து பிச்சை எடுகிற, இந்த பிச்சை பாத்திரம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அது இப்போ இல்லை. அதுபோல எதிராளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தெரிந்து கொண்டு அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள். இந்த மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் பெரிய காசு பணம் சொத்து சுகம் மிகப்பெரிய வாழ்க்கை, ஒரு கம்பீரமான வாழ்க்கை, ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி நடத்துகிற முதலாளிக்கு மனைவி அல்லது கணவன் இப்படிங்கிற அனைத்தும் இருந்தாலும் கூட அதை அப்பட்டமாக காட்டிக்கொள்ள தெரியாதவர்களாக இருப்பீங்க. அதில் உடன்பாடும் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறது, ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கீத ஞானம் அல்லது இசையை புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில், ஒரு ஏழை வீட்டில் கிராமத்தில் பிறந்த பிள்ளை கூட ஒரு பாட்டு பாடுனா அந்த பாட்டுக்குண்டான அந்த கதிகள் எல்லாம் புரிஞ்சிக்கும், சுருதியை பிடிச்சிக்கும். ஆக இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் தர்மம், நியாயம், நீதி ரொம்ப கடைப்பிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தெரிந்து அதிகமாக தப்பு பண்ண மாட்டாங்க, தவறான பாதைக்கு போக மாட்டார்கள். சில நேரங்களில் சூழ்நிலைகள் தள்ளிவிட்டால் வேற வழி இல்லை அப்படிங்கிறது அவங்களோட அடிப்படை ஜாதகத்தின் தற்கூறாக இருக்கலாம். இந்த மீனத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு குரு பகவான் தான் ராசிநாதன். அப்போ இந்த குரு பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால ஒரு நல்ல குருவை பக்கத்தில் வைத்துக் கொள்வது, யாராவது ஒரு குருவை நம்புறது, யாராவது ஒருத்தர் குருவாக எடுத்துக்கிறது, அல்லது யாராவது ஒரு சொன்னால் அதில் அதை கண்ணு மூடிட்டு நம்புறது. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா 10 இடத்துல யோசனை கேட்பாங்க, கடைசியில் இவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்க, அதை போய் செய்வாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. பொதுவாகவே மீனத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு குரு கடாட்சம் பெற்ற பிள்ளைகள். பார்ப்பதற்கு அழகு இருக்கும், இயற்கை அழகு இருக்கும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மதிக்க தகுந்த முக அழகு என்பது இவர்களிடம் இருப்பதை பார்க்க முடியும். இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் அவைகளை புறம் தள்ளிவிட்டு வாழ புறப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டவர்கள். ஏனென்றால் 12ஆம் பாவாதிபதியே சனீஸ்வர பகவான் அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லி, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விடிகிற போது காலையில் எந்திரிச்சு பகலெல்லாம் உழைத்து முடித்து ஈவினிங்கில் நைட்டில் தூங்க போகணும்னு போகிற போது அந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய அருள் வந்து நிற்கும். அப்போ சனீஸ்வர பகவானுடைய அருளை வைத்துக்கொண்டு இரவை பொழுதை கழிப்பது என்பது அவளை எளிதல்ல. தூக்கம் கெட்டு போகும், கனவுகள் உடம்பை கெடுக்கும், இல்லை சாப்பிட்ட சாப்பாடு வயிற்ற கெடுக்கும், என்னமோ ஒரு பிரச்சனை நைட்டில் ஞாபகத்துக்கு தூக்கத்தை கெடுக்கும். இப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும். இதே போல் என்னதான் தூங்கலை, நைட்டில் தூக்கம் வரல, முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லை, என்ன இருந்தாலும் கடமைகளை ஆற்றுவதில் நீங்கள் நம்பர் 1. காலங்காத்தால் திரும்ப எந்திரிக்கணும், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும், குழந்தைய பார்க்குறவங்க குழந்தைய பார்க்கணும். இப்படி பொறுமையாக எடுத்துக்கொண்ட பொறுப்புகளுக்கு தகுந்தபடி தங்களை நிதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி கொண்டு செல்வதிலே மிகச்சிறந்த கட்டிக்காரங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்தளவு அவங்ககிட்ட எந்த ரகசியங்கள் பரிமாறினாலும் அது வெளியில் போகாது, அவளை ஈஸியாக வெளியில் விட மாட்டாங்க. குறிப்பாக அவங்கள பார்த்து நீங்கள் கோவிச்சுக்கிட்டா கூட அந்த கோபத்தன்மையை கூட மற்றவர்களிடம் பரிமாற மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மீனத்தில் பிறந்தவர்கள் பிறந்த குடும்பத்தை மறவாமல் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் கூட பிறந்த ஊரை மறக்க மாட்டாங்க, பிறந்த கோயிலை, அந்த ஊர் கோயிலை மறக்க மாட்டாங்க. கூட பழகிய நண்பர்கள், விளையாடிய தெருக்கள், இவைகளெல்லாம் பசுமரத்தாணியாக மனதில் அன்றாடம் செல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் அந்த குண இயல்புகள் இருக்கும். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே பிறந்த வீடு, பிறந்த ஊர் ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தில் அந்த ஊருக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க, இல்லை அந்த ஊர் சம்பந்தப்பட்டதில் சொத்து வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மீனத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் கடினமாக உழைப்பது எப்படி என்றும் தெரியும். அதுபோலவே சில நேரங்களில் சோம்பேறிகளாக இருப்பதும் உண்டு. நீங்கள் பேசுவது, நீங்கள் சொல்லுவது எல்லாம் நியாயம். ஆனால் அடுத்தவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்ளுவார்கள் என்று தெரியாமல் சொல்லுகின்ற காரணத்தால் தான் அந்த இடத்துல கொஞ்சம் மனசு சங்கடப்படுறது, இல்லை கொஞ்சம் குழப்பங்கள் வருவது, இதெல்லாம் நடக்கும். மீனத்தில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் ஜாதகத்தில் படிக்கின்ற யோகம் நல்லா இருந்ததுன்னா நல்ல மருத்துவர்களாக திகழக்கூடியவர்கள் உண்டு. காரணம் 11ஆம் பாவாதிபதி கர்மயோகத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியாக சனீஸ்வர பகவான் வருகிறார். 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த இடத்தில் மூல நட்சத்திரத்தில் ராசி துவங்குகிற காரணத்தினால, 10ஆம் இடம் என்பது தனுசு, மூலத்தில் ராசி துவங்குறதுனால நிறைய பேர்கள் மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடியவர்கள்.
மருத்துவத்துக்கு படிக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்கள் எல்லாம் உண்டு. இந்த மீனத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு அந்த நேரத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை கற்றுக்குவாங்க, செஞ்சிருவாங்க. ஒரு நல்லா படித்தவங்க, ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு வேற ஒரு துறையில் போய் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, அதில் கோலோச்சக்கூடியவர்கள், என்னன்னு தெரியாமல் போய் உட்கார்ந்து கற்றுக்கிட்டு பிறகு அதில் ஜெயிக்கக்கூடியது, இதெல்லாம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லாவே வரும். இன்னும் சொல்கிற, மீனத்தில் பிறந்தவர்கள் இறை அனுகூலம் பெற்றவர்கள். இறைவனுடைய நல்ல தன்மையோடு, அதாவது நீங்கள் விரும்பி ஒரு தவம் இருந்து, ஒரு விரதம் இருந்து, ஒரு கடவுளை கும்பிட்டுட்டீங்கன்னா அவர் வந்து என்னன்னு கேட்டே தீரணும். அப்படிப்பட்ட உத்தம எண்ணங்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. மீனத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கடன் பட்டாலும் அது பிள்ளைகளுக்கு போய் சேராது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்நாளில் கெட்டிவிட்டுத்தான் போகணும். மீனத்தில் பிறந்தவர்கள் வாங்கி வைத்த சொத்துக்கள் தங்கள் வாரிசுகளுக்கு பர்ஃபெக்டாக உதவுகிற மாதிரி இருக்கும். மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக இந்த பூமியில் நிலத்தோடு கூடிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வறுமையில் பிறந்திருந்தாலும் கூட அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீட்டை கட்டி குடியிருக்கக்கூடிய இந்த தன்மைகள் பாதி வயது முடிந்த பிற்பாடு ஏற்படுகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். மீனத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் ஒரு 30-35 வயதுகளுக்கு பிற்பாடு சோதனைகளும் நிறைவாக இருக்கும், வேகமான வளர்ச்சியும் பக்கத்தில் இருக்கும். உங்களுடைய பழக்கமே என்னன்னு கேட்டால், சோதனைகள் அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் கலந்து பேச மாட்டீங்க. அதனால் மற்றவர்கள் பார்வையிலே நீங்கள் சொத்து பத்துக்களோடு மிகப்பெரிய விருத்திகரமாக வாழுவது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி புரியும். ஆக மீனத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தரித்திரத்தில் சிக்கி உழலுவது என்பது இல்லை. அது இளமையோடு கலண்டு போய்விடும். வயது போக போக நிறைவானதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி காலகட்டத்திலே ஒரு பரிபூரணத்தன்மையோடு வாழ்ந்து முடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் மிகச் சிறப்பாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உழைப்பாளிகளாக வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்களும் சற்று தாமதமாகத்தான் செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற தன்மைகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு. மனதில் நினைப்பதை எந்த வார்த்தையை போட்டு பேசணும்னு தெரியாம ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி, ஒரு கலெக்டர் மாதிரி, அதிகாரி மாதிரி ஒரு வார்த்தையை வீசுகிற காரணத்தால் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை வெறுப்பதும் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நியாயவான்களாக இருந்தாலும் அந்த நியாயமான சொற்களை வீசுகின்ற போது மற்றவர்களுக்கு உடன்படாமல் போவதும் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்கள் பெரிய ஜட்ஜுகளாக வர்றது, இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஞானிகளாக வரக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் மீனத்தில் பிறப்பது சகஜம். என்னதான் இறையருள் பக்கத்தில் இருந்தாலும், அந்த இறைவனுடைய அனுகூலத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வார்த்தை விளையாட்டுகளில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதும் யோசித்து பேசுகின்ற பழக்கத்தை கையில் வைத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பேசிவிட்டு யோசிக்கின்ற தன்மை தூக்கத்தை கெடுத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் 3ஆம் பாவாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் 3க்கு மட்டும் அதிபதி இல்லை, 8க்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போ கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நினைப்பது போல 100% வாழ்க்கை இருப்பதற்கு சாத்தியமில்லை. ஆனால் வாழ்க்கை என்பது உடையாமல் செல்லுகின்ற சாத்தியங்கள் நிறைய இடங்களில் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகள் பலிதப்படுத்தப்படும். இசை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் சில பேர்களுக்கு வரும். சுக்கிரன் 3ஆம் பாவாதிபதியாக இருந்ததுனால உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு தரமான வாழ்க்கை வாழுகின்ற சாத்தியக்கூறுகள் உண்டு. எதையுமே தொட்டதை எடுத்துக்கொண்டு சாதிக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. இந்த துணிமணி வாங்கிறது, துணிமணிகளோட வாழ்கிறது, வாகன பிராப்தத்தோடு வாழ்கிறது நிறைய உங்களுக்கு இருக்கும். என்ன இதில் ஒரே ஒன்று, சில குடும்பத்தில் பெண்கள் 100 பட்டுப்புடவை வாங்கி பீரோவில் வச்சுக்கிட்டு வேலைக்காரியை விட மோசமான புடவை கட்டிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி, அதுக்கு அத்தனை புடவைகள் பீரோவில் தேவையில்லையே. ஆகினால் அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மீனத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இஎன்டி ப்ராப்ளம் கட்டாயமாக வரும். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, உடல் துவார வியாதிகள். நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும், ஒத்த தலைவலி வரும், கழுத்தை சுற்றி ஒரு பெயின் இருக்கும், ஷோல்டர் பெயின் வரும். அது அப்படியே ஒரு பக்கம் சார்ந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் பெண்கள் குறிப்பாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக மீனத்தில் பிறந்தவர்கள் 7.5 சனியின் காலகட்டத்தில் பிறந்து விட்டால் சத்தியமாக நான் இப்பொழுது சொன்ன எல்லா வியாதிகளும் உங்களுக்கு வந்தே தீரும். ஏனென்றால் சந்திரனும் சனியும் இணைந்து, சனி பகவான் 11ஆம் பாவாதிபதி, 12ஆம் பாவாதிபதி, அவர் வாத வியாதிகளுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். நீங்களோ நீர் ராசி தத்துவம் உடையவர். அப்போ வாதமும் நீர் ராசி தத்துவம் சேர்கிற போது கிராமத்தில் சொல்லுவாங்க, நீர் பிடிப்பு வந்துடுச்சு, உடம்புல வலிக்குது, கால் வீங்கிடுச்சு இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் வரும்.
இதை நீங்கள் மருந்தெடுத்து தீர்த்து கொள்ள முடியும் என்பதை விட உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக காலையில் எழும்பி நைட்டில் தூங்குறது, உடம்பை ஓய்வு கொடுக்கறது, இப்படிங்கிற முறைகளில் தான் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். ஒரு இடத்துல கமிட் ஆயிட்டீங்கன்னா அந்த இடத்துல மற்றதை பூரா மறந்துடுவீங்க. இது ரொம்ப உத்தமமான விஷயம். ஆனால் உங்களையும் மறப்பது உண்டு. அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நிம்மதியாக தூங்குறது இல்லை, உடம்பை கவனிக்கிறது இல்லை, இப்படிங்கிற விஷயத்திலும் உங்கள் உடம்பு கெட்டு போக வாய்ப்புகள் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் மூலமாக எப்பொழுதுமே ஒரு பிடிப்பு இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களையும் கட்டிக்கிட்டு போய் புகுந்த வீட்டுக்கு சென்ற பிற்பாடும் கூட யாருடனும் பகை ஏற்படுத்திக் கொள்றதோ, விலகி நிற்பதோ, விருந்தோம்பலில் குறைபாடுகள் காணுவதோ, இப்படிப்பட்ட எந்த தன்மைகளும் இருக்காது. மீனத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் சொந்தம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் ஒரு பக்கத்தில் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இயற்கை அறிவாளிகளாக இருப்பாங்களே தவிர, படிப்பு என்பது, படிப்பால் வந்த அறிவு என்பது வேறு, இயற்கையாகவே இறைவன் கொடுத்த அருளால் வரக்கூடிய அறிவு என்பது வேறு. படிப்பு இருக்கு, நீங்க நல்லா தான் படிச்சிருப்பீங்க, நீங்க படிக்காட்டா கூட அறிவாளி அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன். படித்தவர்கள் அறிவாளிகள் என்று உலகம் ஒத்துக்கொள்ளும், படிக்காதவர்களும் அறிவாளிகளாக இருப்பார்கள். இதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் பண்ணுகிற அத்தனை வேலைகளுமே மற்றவர்கள் புகழும்படி இருக்கும். நீட் அண்ட் கிளீனா குழந்தைய வளர்க்கறது, தர்ம நியாயம் பார்க்கறது, இந்த பூமிக்கு ஆபத்தில்லாமல் வாழ்ந்து காட்டுவது, மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவது, இப்படிப்பட்ட தன்மைகளோடு இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அறிவாளிகளாகவே இருப்பாங்க. இயற்கையை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மாடி வீட்டில் தோட்டம் வச்சுக்கிறது, ஒரு பூஞ்செடி வளர்க்குறது, ஒரு விதையை நட்டு வளர்த்து பார்ப்பது, ஒரு டம்ளரில் ஒரு கிழங்கை வச்சுட்டு வேறு விடுதான்னு பார்க்கறது, இதெல்லாம் நிறைய குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை, கிழவிகள் வரை, கிழவன்கள் வரைக்கும் இந்த ஆர்வம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நால்கால் ராசி என்று சொல்லக்கூடியது உண்டு. பெரும்பாலும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குற, மாடு வளர்க்குற, பண்ணை வச்சிருக்கிற, விவசாயம் பார்க்குற, பெருத்த பண்ணை நிலம் வச்சுட்டு பாடுபடுறேன், இப்படிங்கிற அனைத்தும் மீனத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மீனத்தில் பிறந்தவர்கள் குதிரை வாகனம் படைத்தவர்கள் சொல்லுவாங்க. இப்போ குதிரையும் இல்லை, வாகனமும் அதில் போகிறதில்லை. ஆக கார் வாகனங்களோடு வாழுகின்ற பாக்கியம் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக நான் சொன்னது போல ஒரு 30 வயதுகளுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தா நீங்கள் சொந்த காரில், சொந்த வாகனத்தில், சொந்த வீட்டில் சுகபோகமாக வாழுகின்ற வாழ்க்கை என்பது மீனத்திற்கு வரும். சில நேரங்களில் சில ஆண்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தர்மத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற காரணத்தால் வேகமாக அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் உழண்டு சிக்கிக்கிட்டு இருப்பீங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே சோதனைகள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 11 குடையவன். அவரே 12க்கும் அதிபதியாக இருக்கிறார். நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய செலவு பண்ணுறது, நிறைய விரயமாகிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். குறிப்பாக மீனத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு இந்த மிஷினரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற போது கண்டிப்பாக நிறைய டேமேஜ் ஆகும், நிறைய செலவுகள் வரும், யாரோ ஏமாத்துறாங்க, சாப்பிட்றாங்க, இப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் வருவதற்கு இயல்பாக வாய்ப்புகள் உண்டு. மீனத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் சந்திரன் ஒரு பகையற்ற கிரகமாக இருப்பார். அந்த அடிப்படையிலே தாய் மாமன் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், இதில் எப்பொழுதும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். மீனத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரனாக இருக்கக்கூடிய கிரகம் ஏற்றத்தாழ்வான ஒரு நிலைகளை தொடக்கூடிய கிரகம். வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் மூலமாக ஒரே மாதிரியாக இல்லாமல் இது என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு நாளைக்கு பரவாயில்ல அது பொழைச்சிக்கும் போல தான் தெரியுது, இப்படி உங்களுடைய மனதிலே குழப்பங்களை நிறைவாக வைத்துக்கொண்டு பிள்ளைகளை பார்க்கின்ற ஒரு எண்ணங்கள் மீனத்தில் பிறந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருவருக்குமே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனாலும் நீங்கள் நல்ல பெற்றோர்கள், குறிப்பாக பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்கள், ஊரா வீட்டு பிள்ளையை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தாலும் கூட மிக பிரமாதமாக வளர்க்கக்கூடிய தன்மை படைத்தவர்களாக இருப்பீங்க. இந்த மீனத்தில் பிறப்பவர்களுக்குத்தான் 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன். அப்போ சூரியன் 6ஆம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அன்பு, பாசம், பரிவாரம் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் அங்கிருந்து வருகின்ற சொத்துக்கள் அல்லது அவைகளை முறைப்படி பங்கிட்டு கொள்வது, அதை பங்கிட்டு வந்த சொத்துக்களிலே வளர்ந்து காட்டுவது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சின்ன குறை என்றே சொல்லலாம். இருந்தாலும் தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் இரண்டும் உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கும். சொத்துக்கள் என்ன, அவர்கள் கொடுத்த காசு பணத்தை விட நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும்.
இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பகையாளி தான், 6ஆம் பாவாதிபதி தான். ஆனால் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமாக இருக்கிறதுனால மீனத்தில் பிறந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருவருமே பெற்றவர்களில் குறிப்பாக தந்தைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மன ஓட்டத்தோடு இருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல போனால் சமூக அந்தஸ்து, அரசியலை பற்றி புரிஞ்சுக்கிறது, வெளி மாநிலங்களுக்கு போகிறது, வெளிநாடுகளில் போய் வாழ்கிறது, தூரதேசத்து பயணங்கள், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போகிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இலகுவாக கிடைக்கும். தீர்த்தக்கரைகளிலே நீராடுவது, தெய்வ அருள் பெறுவது, பெரிய பெரிய கோயில்களுக்கு போவது, விரதங்கள் கடைபிடிக்கிறது, இதெல்லாம் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே இஷ்டம். அதே போல் மீனத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே உறவுகள் என்பது சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு தர்க்கவாதம், தகராறுகள் என்பது, குணரீதியாக கருத்து பேதங்கள் என்பது அவ்வப்போது வந்து செல்லும். ஆனாலும் குடும்ப வாழ்க்கை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். பெருத்த வறுமை, துன்பம், துக்கம், துயரம், சிக்கல், பிக்கல், பிடுங்கல் இப்படிங்கிற விதத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ளுகின்ற சம்பவங்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உயிருள்ள வரைக்கும் தொடராது. சில நேரங்களில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அச்சம் வரும், பயம் வரும். இது என்ன ஆகும்னு தெரியலையே, இது எப்படி இருக்கும்னு தெரியலையே, எங்கே போய் முடியும்னு தெரியலையே. ஒரு குழந்தைய வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், அது படிக்க மாட்டாங்குது, இது பாஸ் பண்ணுமா, இது உண்மையாகவே இந்த உலகத்தில் நல்லா பொழைச்சிருமா, இப்படி குழந்தைகளை பற்றி, கணவனை பற்றி, கணவனாக இருந்தால் மனைவியை பற்றி, நீங்கள் வாங்குகிற பொருளை பற்றி, ஒரு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது அங்கே வேற கலராக இருந்தது, இங்கே வேற கலராக இருக்குதுங்கிற கன்ஃபியூஷன்ஸு, இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அழகுக்கு அழகு என்பது போல நல்ல கணவன் மனைவி குடும்ப உறவுகள், பிள்ளைகள் கூட உங்களுக்கு அழகான பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வாதம், வலி, வியாதி இப்படிங்கிறது வந்தே தீரும். அதை புரிந்து கொள்ளாத நிறைய பேர் எனக்கு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர் சொல்லலை, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு இருக்கும். நிச்சயமாக இது பிறக்கின்ற போதே ஏற்படக்கூடியதை தவிர வியாதிகளினால் நீங்கள் துன்பப்படுவது என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று குறைவுதான். ரொம்ப எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எதையுமே ஆழமாக யோசிக்கக்கூடிய எண்ணங்கள், இதனாலேயே கொஞ்சம் உடம்புல வேதனைகளும், வலிகளும், வாத வியாதிகளும், சளித்தொல்லைகளும், ஸ்கின் அலர்ஜியும் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னொன்று சொல்கிறேன், மீனத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் அத்தனை பேர்களும் நிம்மதியாக குடும்பம் நடத்துவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. நீங்கள் காலம் தவர்ந்து சாப்பிட்றது, தூக்கங்கட்டு போகிறது, நிறைய பயணங்கள் வருவது, இந்த பயணங்களில் நிறைய இடங்களில் பார்த்தா அழுத்து போயிடுவீங்க, உடம்பு இத்து போகிற மாதிரிலாம் தோணும். இருந்தாலும் உங்களுடைய கடமையை செய்வதற்காக நீங்கள் அதை செய்தே தீருவீர்கள். மீனத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு உண்டுன்னு சொன்ன பெருமையாக, சிறப்பாக, 4 பேர் பார்த்தால் மதிக்க தகுந்த இடங்களில் கனகச்சிதமாக நல்ல வீடுகளில் வாழக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சொல்கிறேன், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு சமையலை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சமையலை தொட்டு பார்ப்பதற்கு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ருசி கலந்த சமையல் செய்யக்கூடிய பெண்கள், ஆண்கள் கூட இதில் செய்வாங்க. அதிலையும் குறிப்பாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீகத்தில் நாம் பிறந்து வளர்ந்து பார்த்து வந்ததை விட தன்னுடைய வாழ்க்கை வளர்ந்து வருகின்ற போது ஏற்படுகின்ற சொத்துக்களின் அளவு என்பது அதிகரிக்கும். நீங்கள் உங்களால் ஏற்படுகின்ற உழைப்பால் முன்னுக்கு வந்த இப்படிப்பட்ட சொத்து சுகங்களில் தான் உங்கள் வாழ்க்கை பிரமாதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பெரிய படிப்பு படித்து பெரிய உத்தியோகங்களுக்கு சென்று பச்சைமைகளை கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய தன்மைகள் உண்டு. நியாயமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, எந்த விதமான கெட்ட பெயர்களுக்கும் உள்போகாமல் வாழக்கூடிய தன்மை படைத்த எண்ண இயல்புகள் எல்லாம் மீனத்திற்கு உண்டு. இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் சனீஸ்வர பகவான் தான் லாபாதிபதியாக இருக்கிறதுனால, நீதிமானாக இருக்கக்கூடிய தன்மை படைத்ததுனால வெறுப்பு தன்மைகளோட நான் மட்டும் இப்படி இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரும் இப்படி இருக்கிறானே, இந்த உலக இனத்துக்கு ஆகும், இப்படி மற்றவர்களையும் பார்த்து வேதனைப்படுகின்ற வாய்ப்புகள்லாம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி என்று சொல்லக்கூடியது தற்காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. நான் இப்பொழுது மீனத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது இளம் பிள்ளைகளாக ஒரு 20-25 வயதுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்களானால் நிச்சயமாக இந்த 7.5 சனி நான் முதல்ல சொன்ன மாதிரி சில வியாதிகளை, சில மனக்குழப்பத்தை, சில மனக்கோளாறுகளை காட்டத்தான் செய்யும். பயம் கொள்ள வேண்டாம். நிச்சயம் நீங்கள் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது.
இன்னும் சொல்லப்போனால் உங்களை பொறுத்தளவு நல்லபடியாக இறையொருள் மிக்கவர்களாக இருப்பீங்க. முடிந்தால் நீங்கள் பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் போய் குலதெய்வம் கோயில் வழிபாடுங்கிறத கண்டினியூவாக பண்ணுங்க. இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நான் முதலே ஒரு இடத்துல சொன்னேன், ருசியாக சமைக்க தெரியும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, விருந்து வைக்கிறதுலையுமே நீங்கள் ரொம்ப கொடையாளர்கள். உங்கள் வீட்டை தேடி யாராக வந்துட்டாங்கன்னா தலைவலி மறைஞ்சு போயிடும், கால்வலி போயிடும். நீங்கள் சிரிக்கிற சிரிப்பென்ன, நீங்கள் பார்க்குற பார்வை என்ன, நீங்கள் கொடுக்கின்ற அந்த மரியாதை என்ன, நீங்கள் கொடுக்கின்ற விருந்தென்ன, ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. சில கிராமங்களில் பார்ப்போம், வயசானவங்க இருப்பாங்க, அவங்களால சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிட்ற 2 பேரை கூட்டியாந்து வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு மகிழ்ச்சி அவங்களை வேடிக்கை பார்க்குற பழக்கத்தை நான் கண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையில். இப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் மீனத்தில் பிறப்பவர்களாக இருப்பாங்க. இந்த மீனத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சுக்கிரதசையை கடந்து போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர்களுக்கு இந்த சுக்கிரதசை மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்து விடும். சில பேர்களுக்கு இந்த சுக்கிரதசை ஊர் விட்டு ஊர் போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தன்மைகளை கொடுக்கும். அநேகமாக மீனத்தில் பிறப்பவர்கள் ஊரை விட்டு வெளியில் போகிறது, பெண்களாக இருந்தால் கட்டாயம் திருமணத்திற்கு பின்னாடி ஊரை விட்டு போவீங்க. ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் ஊரை விட்டு வெளியில் போகிறது, தூரதேசத்தில் போய் வாழ்கிறது, வெளி மாநிலங்களுக்கு செல்வது, இப்படிப்பட்ட தன்மை தான் உங்களுக்கு சிறப்பு. இந்த மீனத்தில் பொறுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கணுன்னா கடலுக்குள்ளே போட்ட பெருங்காயத்தை தேடுகிற மாதிரி தான் இருக்கும். எந்த கோணத்திலும் அவர்கள் யார், அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அவர்கள் பார்வையோ அவர்கள் வார்த்தையோ ஒரு விதத்திலையும் அதை காட்டி கொடுக்காது. இப்படிப்பட்ட ஒரு அமுக்கமான தன்மை உடையவர்கள் எல்லாம் மீனத்தில் நிறைய பேர் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த மீனத்தில் பிறக்கிறவங்க தான் இசை சம்பந்தப்பட்ட கல்வியில், பொதுவான ஒரு நாலேஜில், ஜென்ரல் நாலேஜில், எதையுமே பார்த்தவுடன் அதை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில், ஒரு துணி தைக்கிறதாக இருந்தாலும் யூடியூப் பார்த்துக்கிட்டே டெய்லரிங் கற்றுக்குவாங்க, யூடியூப் பார்த்துக்கிட்டே தோட்டம் வைக்கிறத கற்றுக்குவாங்க, யூடியூப் பார்த்துக்கிட்டே நீங்கள் மற்றதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க, கற்றுக்குவீங்க, இசை கூட கற்றுக்குவீங்க. அதுலேயும் குறிப்பாக தெய்வ அருள் சம்பந்தப்பட்ட பாடல் பாடுவது அப்படிங்கிறதுல ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பெண்களாக இருந்து மீனத்தில் பிறந்திருந்தால் கணீர் என்ற உங்கள் குரல் நல்லா இருக்கும். அந்த கணீர் குரல் என்பது சில நேரங்களில் மைக் இல்லாமல் கூட நீங்கள் பாடுற அளவுக்கு இருக்கும். அதே வலுத்த குரலால் குடும்பத்தில் பேசுகிற போது பிள்ளைகள் அதை விரும்பாதுங்க. இப்படிப்பட்ட எக்கு தப்பாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் வாழணும். ஆக இப்படி மீனத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு எதையுமே இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழுகிற காரணத்தினால தங்களுடைய ஒரிஜினாலிட்டியை விடமாட்டீங்க, தன்னிலை தாழாத வாழ்க்கையை கடைப்பிடிப்பீங்க, யாரும் உங்களை குறை சொல்லக்கூடாதுங்கிறதுல முக்கியமாக முனைப்பா இருப்பீங்க. சில நேரங்களில் உங்களைத்தான் நீங்கள் முன்னிலைப்படுத்துவீங்க, அதிலும் உங்கள் குணத்தை முன்னிலைப்படுத்துவீங்க. சில நேரங்களில் இந்த மீனத்தில் பிறந்தவங்க உடன்பிறப்புகளால் அல்லது யாராவது சம்பந்தப்பட்ட பங்காளிகளால் கொஞ்சம் ஒதுக்கப்படுவதோ, மதிக்க தவறுவதோ, அல்லது கொடுக்க வேண்டியதை கொடுக்காம விடுவதோ இதெல்லாம் கூட நடக்கிறது உண்டு. ஆனால் இறைவனுடைய பார்வைகள் அதெல்லாமே உங்களுக்கு வேறு ஒரு கோணத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடியதில் முதல்ல செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் யோகம் பெற்ற காரணத்தினால நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பது, விவசாயங்கள் பார்ப்பது, மரம் வளர்ப்பது, ஆடு மாடு பண்ணை வைத்துக் கொள்வது, இப்படி இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மீனத்தில் இருப்பீர்களே ஆனால் மிக பிரமாதமான ஒரு தன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வைத்த மரம் நிச்சயமாக காய்க்கும், நீங்கள் வைத்த செடி நிச்சயமாக பூக்கும். அந்த அளவுக்கு ஒரு கைங்கரியத்தோடு கூடிய கைராசி உடையவர்களாக மீனத்தில் பிறந்த பிள்ளைகள் இருப்பதை பார்க்கலாம். இயற்கை அனுகூலம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அந்த இயற்கையோடு ஒன்றி போறவர்கள், இயற்கையை தன் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடியவர்கள். அதனால தான் சொல்கிறேன், வெயிலில் நடந்து போனாலும் களைச்சி போவாங்க, குளிரில் போனாலும் நடுங்கி போவீங்க. ஏனென்றால் இயற்கையை உங்கள் உடல் ஈர்த்து கொள்ளுகின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுடைய மனமும் உடலும் துவண்டு போகின்ற வாய்ப்புகள் வரும். மலைப்பிரதேசங்களுக்கு சென்று சந்தோஷமாக இருக்கணும்னு புறப்படுவீங்க. போகிற போதே உங்களுக்கு தலைவலி வந்துடும். அங்கே போய் சந்தோஷமாக இருக்க முடியாமல் மாத்திரை மருந்து குடிச்சிட்டு 2 நாள் படுத்துட்டு திருப்பி வர மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்துடும். இது அநேகமான சில பேர்களுக்கு வருவது உண்டு. அப்போ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தளவு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். முதல்ல நல்ல உடம்பை பார்த்துக்கணும், மனசை தகுதியாக வச்சுக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொதித்து போகக்கூடாது. கண்டினியூவாக 4 ஃபோன் வந்துருச்சுன்னா ஃபோன் மேலே கோவம் வரும், இல்லை கூப்பிட்றவங்க மேலே கோவம் வரும். இதெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. டெக்னாலஜி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அதை தவிர்ப்பதற்கும் வழி இல்லை, அதற்கும் மனசை ஒத்து போகித்தான் தீரணும்.
ஏனென்று கேட்டால் உங்களை பொறுத்தளவு ரொம்ப தர்ம குணம் படைச்சவங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. இந்த கரெக்டாக எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கே தான் பிரச்சனைப்பட்டு போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கலாம், மற்றவர்களும் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் என்ன உத்தரவாதம்? இந்த உலகம் உங்களால் படைக்கப்பட்டது அல்லவே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைச்சது கடவுள் அல்லவா? அவருக்கு தெரியாமலா ஒருவரை அப்படி படைத்திருப்பார்? இப்படியெல்லாம் புரிந்து கொண்டு உங்கள் மனதை நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டீர்களானால் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ பிறந்தவர்கள். என்னோட கண்ணோட்டத்தில் ஒரு ஜோதிடர் பார்வையிலே மீனத்தில் பிறந்தவர்கள் ஆழமானவர்கள், அழுத்தமானவர்கள், சற்று உடலை பார்த்து கொள்ளாமல் தளர்ந்து போகக்கூடியவர்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பசி, பஞ்சம், பட்டினி, கொடுமை, துக்கம், துயரம், தரித்திரங்கள், பெரிய ஆபத்துக்கள், ஆபரேஷன், இதில் சிக்கிக்கொண்டு சீரழிகின்ற தன்மைகள் பெரும்பாலானவர்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை உங்கள் அடிப்படை ஜாதகத்தின் தசாபுக்திகளில் கோளாறுகள் ஏற்பட்டு கிரக சஞ்சாரத்தில் பிழைகள் இருந்தால் நடக்கலாமே தவிர, மற்றபடி மீனத்தில் பிறந்தவர்கள் என் கண்ணோட்டத்தில் மிகச் சிறப்பானவர்கள், மிக உத்தமமானவர்கள். நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.